ஹலோ நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நாகப்பட்டினம் சித்தர் சுவாமிகள் ஜீவசமாதி தாங்க. இது எங்கே இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டம், குடவாசல் வட்டம், அரசவனக்காட்டில் தாங்க இருக்குது. இவரை நல்லூர் சாமிகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா, இவர் பிறந்த ஊர் கும்பகோணம் பக்கத்தில் நல்லூர்னு சொல்கிறாங்க. இவர் 1895ஆம் ஆண்டு அரசவனக்காட்டில் சித்தி அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் இந்த ஊரில் தங்கி இருந்த சமயம் இந்த தேசம் முழுவதும் காலார நோய் பரவிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதால் மக்கள் பயத்தையும் பீதியும் ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க நாகப்பட்டினம் சுவாமிகள் அந்த ஊர் தலையாரியை வர சொல்லி அவர் கூட கூட்டிகிட்டு போய் அந்த கிராமத்தோட எல்லை காட்ட சொல்லி விபூதியை தெளிச்சிட்டு வந்தாராங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த ஊரில் எல்லாருக்குமே காலரா நோய் சரியாச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதுதாங்க அவருடைய ஜீவசமாதி. நாகப்பட்டினம் சுவாமிகளோட ஜீவசமாதி பாருங்கள். இங்கே தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குங்க இன்னமும். ஒவ்வொரு தை மாதமும் இங்கே வந்து பூஜை வழிபாடெல்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாள்பட்ட வியாதி, தீராத வியாதி, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ஜீவசமாதியை வலம் வந்து வேண்டிக்கிட்டால் நோயெல்லாம் குணமாகிடுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவும் அதிசயமான ஒரு ஜீவசமாதியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.